குட் மார்னிங். நான் பார்த்தேன் சுமித்தியன்னு பொண்ணி. இன்றைக்கி நான் பண்ண போகிறது வந்து வெஜிடபிள் பர்கர் தான். அதுக்காக வெஜிடபிள்ஸ்லாம் இதை போட்டிருக்கேன் சாப்பரில். நான் 3 விதமான கேப்சிகம், எல்லோ, ரெட் அண்ட் க்ரீன், அப்புறம் அந்த ஆனியன் போட்டிருக்கேன். ஒரே ஒரு சின்ன ஆனியன் தான் போட்டிருக்கேன், வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதை வந்து சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து வேக வச்ச அந்த சிக் பீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது பட்டாணி, வெள்ளை பட்டாணி, அது வந்து வேக வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கேரட்டை சீவி வச்சுருக்கேன். அந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கிறேன் முதல்ல. இப்போ வந்து கடாயில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டுக்கிறேன். விட்டுட்டு கட் பண்ண வெஜிடபிள்லாம் போட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நான் வந்து கடாயில் போட்டு கொஞ்சம் அதை வதக்கின்னு இருக்கேன். கொஞ்சமாக லேசாக வதங்கினா போதும். பாவ் பாஜிக்கெலாம் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இதுலேயே கொஞ்சமாக நான் பச்சை பட்டாணியை போட்டுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் வெந்தது கொஞ்சம் சாட்டே ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் எல்லா பொடியும் போட வேண்டியதுதான். மஞ்சள் பொடி, மிளகா பொடி, தனியா பொடி, ஜீரகப்பொடி, அப்புறம் சாட் மசாலா. உங்கள்கிட்ட ஏதாவது மசாலா பவுடர் இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கலாம். பாவ் பாஜி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ, உங்களுக்கு மேகி மசாலா எது பிடிக்கிறதோ அந்த மசாலா பவுடரையும் கொஞ்சம் போட்டு உப்பையும் போட்டு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள்கிட்ட அந்த உருளைக்கிழங்கெல்லாம் உடைக்கிறது இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருந்தால் அதில் போட்டு நீங்கள் நல்லா இதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். பேஸ்ட்டுன்னு கிடையாது, எல்லாம் நல்லா பொடி பொடியாக ஆகணும். இதில் வந்து நான் அதை மஞ்சள் பொடியும் மிளகா பொடியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன். நீங்கள் கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர் வேணும்னா போட்டுக்கலாம். இல்லை சாட் மசாலா எது வேணாலும் போட்டுக்கலாம். இதை இங்கே கொஞ்சம் தனியா பவுடர் வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரக பவுடரும் வச்சுருக்கேன். இதெல்லாமே இது கூட ஆட் பண்ணிடுறேன். நான் வந்து கொஞ்சம் பாதி பேக்கெட் மேகி மசாலா தான் போட்டுட்டேன். இப்போ இதில் எல்லா பொடியும் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுண்டாச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போது கலந்துட்டு முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணிக்கலாம். இங்கே கொஞ்சம் ப்ரெட் க்ரம்ஸும் நான் வச்சுருக்கேன். இதை மேஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் இருக்குது. இதையும் போட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் சரியாக இருக்கா, எதாவது வேணுமான்னு. அதுக்கப்புறம் டிக்கியாக பண்ணிடலாம். அதை வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இதில் பன்னீர் கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் பன்னீர் கூட கிரேட் பண்ணி போட்டுக்க போகிறேன். என்கிட்ட வந்து இந்த சிட் ஃபார்மோட ரொம்ப பியூர் பன்னீர் இருந்தது, மலாய் பன்னீர். இதையும் இதுவும் கூட நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். கொஞ்சமாக தான் போட்டுருக்கேன். குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனால அவளுக்கு பிடிக்கும்னு இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துள்ளா. ப்ரெட் க்ரம்ஸையும் இதில் போட்டுட்டு நம்ம பண்ணின டிக்கிக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம இந்த ப்ரெட் க்ரம்ஸை போட்டுக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஸ்லரி பண்ணி அதில் டிப் பண்ணி அப்புறமா இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பண்ணலாம். நான் அது மாதிரி எல்லாம் பண்ணுறதில்ல. சும்மா இதையே அப்படியே பண்ணிவிட்டு கையில் தட்டிட்டு மேலேயே கொஞ்சம் இந்த ப்ரெட் க்ரம்ஸையும் போட்டு எண்ணெயை வச்சுருக்கேன். அதில் போட்டு எடுத்துடலாம். அந்த சின்ன பேனில் வந்து நான் எண்ணெயை விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த 2 பேட்டிஸையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஒரு பேட்டி நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அடுத்த பக்கமும் ஃப்ளிப் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பர்கர் பன்ஸையும் நான் பட்டரில் வந்து டோஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணாமையே கூட ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து வெளியிலேருந்து வாங்கினதுனால இதை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 0 மைதா அப்படின்னு தான் போட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட அந்த வந்து பொட்டேட்டோவில் பண்ணினோம் இல்லையா, அது ரெடி ஆகிடுது. நான் வந்து கொஞ்சம் டிஷ்யூலேயே போட்டுட்டு, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்தால் அதை அப்சர்வ் பண்ணிக்கட்டோன்னு. இப்போ வெஜிடபிள்ஸை வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வெஜிடபிள்ஸ் வச்சுட்டேன். இதுக்கு நீங்கள் வேணும்னா ஆனியன் கூட வச்சுக்கலாம். ஆனால் எங்காத்த குழந்தைக்குமா அந்த பச்சை ஆனியன் வச்சா பிடிக்காது. அதனால் நான் வந்து வெள்ளரிக்காயும் இந்த டொமேட்டோ வச்சுருக்கேன். இதுக்கு மேலே 2 உப்பும் 2 மிளகு பொடியும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணின அந்த பேட்டிஸை இதுக்கு மேலே வைக்கலாம். அப்புறம் இன்னொரு பீஸ் இருக்கு இல்லையா ப்ரெட்டு, இதில் வந்து சாஸ் எல்லாம் வச்சிடலாம். ஒன்று வந்து பாஸ்தா பீஸா சாஸ் இருக்குது, இது கொஞ்சம் நான் போடுவேன். அதுக்கு பக்கத்துலேயே மயோனீஸ் இருக்குது, வெஜிடேரியன் மயோனீஸு. அதுக்கப்புறம் அந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தடவை ஆர்டர் பண்ணினப்போ அந்த சின்ன பாட்டில் இருக்கலை,
அதனால கை தவறி டொமேட்டோ சாஸ்னு அது பெரிய பாட்டிலே வந்துட்டு சரி திரும்ப கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையே நான் வச்சுக்கிட்டேன். இந்த சாஸ் எல்லாம் போட்டு நம்ம இதை வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கேபேஜ் எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து கொடுத்துடலாம். ஒரு சீஸ் பீஸும் இங்கே வச்சுருக்கேன், ஸ்லைஸும். இந்த கேபேஜ் லீஃப் இருக்குல்லையே அது உள்ளுக்குள்ளேயே எடுத்துருக்கேன். லேசாக சூடு பண்ணி இதுலேயே 2 மிளகும் உப்பும் போட்டு நம்ம வந்து இந்த இதில் பர்கரில் வச்சிடலாம். இதுக்கு உப்பு மிளகு எல்லாம் போட்டாச்சு. இதுக்கு வந்து சீஸ் ஸ்லைஸ் இன்னொரு பீஸில் நான் வச்சுருக்கேன். இந்த சீஸ்க்கு மேலேயோ அதுக்குலேயும் அந்த இன்னொன்றுத்துலேயும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரிகானோவும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் வந்து அது ரெண்டுத்தையும் இது வந்து இடத்துல எடுத்து வச்சுருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஒன்றா கோர்த்து கொடுக்க வேண்டியது தான். இப்போ இந்த பேக்கேஜ் இது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொன்றுத்தையும் வச்சிடலாம். நம்மளோட டேஸ்டியான வெஜ் பர்கர் வந்து ரெடி ஆகிட்டு கடையில் பண்ணுறதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டாக அங்கே என்னெல்லாம் பண்ணுறாலோ அதே மாதிரி பார்த்து தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஜ் பர்கர் வந்து ரெடி ஆகிடுது. நல்ல டேஸ்டியாக இருக்கும். கடையில் பண்ணுற மாதிரியே தான் பண்ணியிருக்கேன். அதனால பர்ஃபெக்டாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணி பாருங்க.